ஓப்பனா சொல்ல போனா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல கிட்டத்தட்ட 2 போலீஸ்கார அண்ணன்மார்கள் இருக்காங்க. இன்னும் கல்யாணமே ஆகல. கேட்கிற குடும்பத்துல எல்லாம் ஐயோ வேணாம்பா, பாவம் பண்றவங்க எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த துறையே ஒரு பாவம் பண்ணக்கூடிய துறைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே நல்ல போலீஸ்காரங்களா இருக்கிறாங்க. நிறைய பேரை நான் பாக்குறேங்க. ஹெல்மெட் போடாததுக்கு எல்லாரும் ஒரு ரீசன் சொன்னீங்க. எல்லாரும் செல்போன் வச்சிருக்கறோமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லது சொல்றாங்க, தம்பி இப்படிலாம் பண்ணாத அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றாங்க இருக்காங்க. ஆனா சிலர் செய்யற தவறால பலரினுடைய பேரை கெட்டு குட்டிச்சவரா போகுது. சொத்தை உயில் எழுதி வைக்கிற மாதிரி பழைய கேஸ் எல்லாம் தூக்கி போடுறது. அது ரொம்ப வன்மம். இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு கேஸ் வருது, அந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியல, கிடைக்கிறவன் தலையில எழுதி விடு. அப்ப அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எழுதி ஒரு எக்ஸ்ட்ரா 2 கேஸை எழுது கடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு எப்படி நீங்க வந்தீங்க? அப்போ அந்த கேஸுக்கு உரியவர்கள் எங்க போனாங்க? அதுதான் என் கேள்வி. எவ்வளவு பெரிய ஓட்டை, சட்டத்துல ஓட்டை இருக்கும், சட்டமே ஓட்டையா இருந்தா அப்ப சாமானியன் எப்படி இந்த உலகத்துல வந்துட்டு சர்வே பண்றது?